என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் எல்லாமே. சில பேர் குரூப் 1க்கு படிக்கிறாங்க, இந்த வீடியோவை நான் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. குரூப் 4க்கு படிக்கிறவங்க இந்த வீடியோவை நான் பார்க்கலாமா, அந்த டிஎன்பிஎஸ்சி வீடியோவை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி 1 2 3ன்னு போட்டுட்டு வரேன் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எந்த குரூப்புக்கு படித்தாலுமே இந்த வீடியோஸை பார்க்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே சொல்லிட்டு வரேன், நான் சால்வ் பண்ணுற கொஷின் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து எடுத்தது, குரூப் 1ல இருந்து எடுத்தது, பழைய வருஷம் விஏஓ. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதுக்கு படித்தாலும் சரி, என்ன குரூப் நீங்கள் படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து மறந்துடாமல் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுமையாக படிங்க, நேராக வந்து 20வது வீடியோவுக்கு வந்துடாதீங்க. பொறுமையாக ஒரு வீடியோவாக படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும்னு தெரியும். ஸோ எந்த குரூப்புக்கு நீங்கள் படித்தாலும் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் 1லேருந்து நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, இது நிறைய பேர் கேட்கக்கூட விட்டுட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கே தெரியும், என்னோடய இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நான் பென்ட்ரைவில் ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நிறைய பேர் வாங்கியும் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போது நிறைய பேர் ரீசெண்டாக கூட கொஞ்சம் பேர் கேட்டாங்க, எனக்கு டிஎன்பிஎஸ்சி நான் யூடியூப் சேனல் தமிழில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ், அந்த வீடியோஸ் மட்டும் எனக்கு கிடைக்குமா இந்த இங்கிலீஷ் வீடியோவோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், சில பேர் கேட்க விட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் இந்த பென்ட்ரைவ் ஆஃப்லைன் பென்ட்ரைவ் வாங்குறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா மறந்துடாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு டிஎன்பிஎஸ்சியோட வீடியோ வேணும்னு கேளுங்க. இது வரைக்கும் தமிழில் என்னென்ன டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் போட்டிருக்கேனோ அதுவும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தனியாக ஒரு காலமில் நான் ஆட் பண்ணி தரேன். இங்கிலீஷ் வீடியோஸோட லாஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி வீடியோ இப்போ வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேனோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா மறந்துடாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பென்ட்ரைவ் வாங்குறதுக்கு முன்னாடி அதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ ரொம்ப நன்றிப்பா. ஸோ நம்ம டாப்பிக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான 28வது வீடியோ பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செட் தியரியில் 3 செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்ட் படிக்க போகிறோம். ஸோ போன வீடியோ, அதாவது டிஎன்பிஎஸ்சியோட 27வது வீடியோவில் என்ன சொல்லிக் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதே செட் தியரி தான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அங்கே நான் சொல்லிக் கொடுத்தது 3 செட்ஸ் கிடையாது, 2 செட்ஸ். ஸோ 2 செட்ஸ்ன்னு சொன்னால் 2 சர்க்கிள் தான் வரும். 3 செட்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னொரு சர்க்கிள் இப்படி வரும். இதுதான் 3 செட்ஸ். சரிங்களா? இது உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக கேட்டது 2014, நடுவில் 2016 17 18லாம் இருக்குது இல்லையா, இந்த வருஷத்தில் எல்லாமே 2 செட்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால தான் போன வீடியோ 27வது வீடியோவில் நான் 2 செட்ஸில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த கொஷினெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், ஃபார்முலா எதுக்கு படிக்கணும், எதுக்கு ஃபார்முலா படிக்கக்கூடாது. அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 27வது வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்கள் எக்ஸாம்லேயும் அதிகமாக 2 செட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 3 செட்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 2012 இந்த மாதிரியான வருஷத்தில் உங்களுக்கு இந்த 3 செட்ஸ் வந்திருக்கு. இப்போது 2-3 வருஷமாக தான் வரல. அதனால் இதை படிக்காமல் போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, படிச்சுட்டு போங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இதை வந்து விட்டுட்டு போயிட வேண்டாம். ரைட்டாக? படிக்காமல் நான் பாட்டுக்கு போயிடுவேன், 2 செட்ஸ் தானே கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போக வேண்டாம். ஒருவேளை 3 செட்ஸ் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த குரூப்புக்கு படித்தாலும் சரி. நீங்கள் வந்து இப்போ நான் 2-3 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன், இப்போ நான் போட்டு காட்ட போகிறேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அதில் 2015 16 17 வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம்ஸில், தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம்ஸில் மேக்ஸில், எலிமெண்ட்ரி மேக்ஸில் அதிகமாக இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க. 3 செட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 செட்ஸ் படிச்சிட்டிங்கன்னா 3 செட்ஸ் ரொம்ப ஈஸிப்பா, ஒரு கஷ்டமே கிடையாது. நான் சின்னதாக ஒன்று சால்வ் பண்ணி காட்டுறேன், ஏன்னா அது பேசிக்கு. அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு ஃபார்முலா. அது அவ்வளோ பெருசாக நான் மனப்பாடம் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. 2 செட்ஸுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல, ஏபி மைனஸ்ன்னு சொல்லிட்டு, இது 3 செட்ஸ்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சர்க்கிள் வந்து மேக்ஸ் படிக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சர்க்கிள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க. ஸோ இதை கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம், இதை வந்து கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணலான்னா கெமிஸ்ட்ரின்னு வச்சுப்போம். சரிங்களா? கெமிஸ்ட்ரி. ஸோ கேபிட்டல் சி. இதுக்குள்ளே ஒரு வேல்யூ நம்ம போடுவோம்லப்பா, அதெல்லாம் நான் ஸ்மால் ஏ
இது பி, இது சி, டி, இ, எஃப், ஜி இப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போன சர்க்கிள்லேயே சொல்லி கொடுத்தேன் 2 செட்ஸ்லேயே. எப்போதுமே எல்லாருமே சர்க்கிள்குள்ளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே படிக்கிறாங்கன்னு சொன்னால் சில பேர் படிக்காதவங்களும் இருப்பாங்க. அப்போ படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அதை வெளியில் இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி தான் இப்போ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டுமே யாராவது படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள எங்கே போடுவீங்க? இங்கே வெளியில் தான் போடணும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? சர்க்கிளில் எல்லா வேல்யூஸுமே போட்டாச்சு. இப்போ சின்ன சின்ன லெட்டரை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்க மேக்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன், மேக்ஸ் யார் படிக்கிறாங்க? ஒன்லி மேக்ஸ் யார் படிக்கிறாங்க? இது போன வீடியோவிலே நான் சொன்னேன், ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ மேக்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் படிக்கிறாங்க? இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே என்னதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். அப்போ இந்த சர்க்கிள்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ, டி, ஜி, இ 4 பேருமே மேக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ மேக்ஸ் படிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ படிப்பாங்க, டி படிப்பாங்க, ஜி படிப்பாங்க, இ படிப்பாங்க. ஒன்லி மேக்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னா அவங்க யார்? ஏ மட்டும்தான். ஏ மட்டும்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க. ஏன்னா டி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் படிச்சிருக்காங்க, ஃபிசிக்ஸும் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க கொஷனில் கேட்குறது என்னதுப்பா? ஒன்லி மேக்ஸ். ஸோ ஒன்லி மேக்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க மேக்ஸ் மட்டும்தான் படிக்கணும். ஸோ அப்போ ஒன்லி மேக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அதே மாதிரி ஒன்லி ஃபிசிக்ஸ். சரியா? ஒன்லி ஃபிசிக்ஸ் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒன்லி ஃபிசிக்ஸ் யார் மட்டும் படிச்சிருப்பாங்க? ஒன்லி ஃபிசிக்ஸ் அப்படின்னா அவங்க ஃபிசிக்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கோம், வேறு எதுவுமே படிச்சிருக்கக்கூடாது. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. ஒன்லி கெமிஸ்ட்ரி அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தவங்க ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, ஒன்லி இல்லை ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரெல்லாம் சொல்லணும்? பி ஃபிசிக்ஸ் படிப்பாங்க, டி ஃபிசிக்ஸ் படிப்பாங்க, ஜி அண்ட் எஃப். ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பி, டி, ஜி, எஃப் இவங்கெல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க. கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சி, இ, ஜி, எஃப் இவங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க. ஒன்லி கெமிஸ்ட்ரி யாருன்னு கேட்டாங்கன்னா இதுதான் சி தான் ஒன்லி கெமிஸ்ட்ரி. 3 சப்ஜெக்ட்டுமே படிக்கிறவங்க யாருன்னு கேட்டாங்களா இங்கே இருக்காங்க பாருங்கள், நடுவில் இந்த சர்க்கிளோட நடுவில் இருக்கு இல்லையா, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? 3 சப்ஜெக்ட்டுமே படிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி. எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்காதவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா வெளியில் ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுதான் வேணா இங்கே ஹெச்னு வச்சுக்கோங்க. சரி, ஹெச் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்காதவங்க. ஓகேவா? ஸோ இது மூலயமா வேறு என்னெல்லாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேட்கலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 செட்ஸ் இருக்குல்ல, 2 செட்ஸுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா டோட்டல் ஈக்குவல் டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி. சரிங்களா? நான் என்ன சொன்னேன்? ஏ ப்ளஸ் பி போட சொன்னேன். இப்போது இது 3 செட்டா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிடுங்க, டோட்டலுக்கு பதிலாக கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி போட்டிருங்க. ஏன்னா 3 செட்டு. அடுத்தது இங்கே என்ன போட்டிருப்பீங்க? மைனஸ் போத் ஏபின்னு போட்டிருப்பீங்க. சரியா? இந்த வேல்யூக்கு மைனஸ் போத் ஏபி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் போத் ஏபி. 3 சர்க்கிள் இருக்குது. சரிங்களா? மைனஸ் ஆஃப் போத் பிசி, மைனஸ் ஆஃப் போத் சிஏ. இந்த போத் ஏபி எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வேல்யூ. பிசி எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இது. சிஏ எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இது பிசி, இது சிஏ. ஓகேவா? ஸோ ப்ளஸ் போட்டிருப்பீங்க. அடுத்தது நடுவில் இருக்குல்ல 3 வேல்யூ, அது வந்து ஜி ப்ளஸ் நன்னுப்பா. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஜி எதை குறிக்கும்னா ஆல் 3 ப்ளஸ் பண்ணோம், வெளியில் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ப்ளஸ் பண்ணோம். இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ எது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கிடச்சிரும். இந்த ஃபார்முலா படிக்கணுமா? இவ்வளோ பெருசாக இருக்கே, இதை மனப்பாடம் பண்ணுமான்னு கேட்டால் வேணும்னா பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் கூட போடலாம். போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லை, ஒரு கொஸ்டினை ஃபார்முலா வச்சும் போடலாம், ஃபார்முலா இல்லாமையும் போடலாம். பட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது எப்போதுமே நல்லது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் அவங்க கேட்கலான்னாப்பா சில விஷயங்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா இப்படி கேட்பாங்க, மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸ் பட் நாட் கெமிஸ்ட்ரி. இது பார்த்திங்கன்னா சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இதெல்லாம். அவங்க என்ன கேட்பாங்கன்னா மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படிச்சிருக்கணும், ஆனால் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கக்கூடாது. யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே படிச்சிருக்கணும், ஆனால் அவங்க கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடாது. யார்? ஃபஸ்ட்டு மேக்ஸும் ஃபிசிக்ஸும் யார் படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டியும் படிச்சிருக்காங்க. கரெக்டாக? மேக்ஸு ஃபிசிக்ஸ், இது மேக்ஸு, இது ஃபிசிக்ஸு, ரெண்டுமே படிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி அண்டு ஜி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? பட் நாட் கெமிஸ்ட்ரி. அதில் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கக்கூடாது. ஜி என்ன படிச்சிருப்பாங்க? கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி ஏன்னா 3 சப்ஜெக்ட்டுமே படித்தது தான் ஜி. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மேக்ஸும் ஃபிசிக்ஸும் தான் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கக்கூடாது. அப்போ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.
டி மட்டும்தான், ஜி கிடையாது. ஏன் நம்ம ஜி எடுத்துக்கலன்னா ஜி வந்து கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய கேட்பாங்க, இப்போ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கணும் ஆனால் வந்து மேக்ஸ் படிச்சிருக்கக்கூடாது. யார் சொல்லுவீங்க? ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கணும்னா ஜியும் எஃப்பும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிச்சிருப்பாங்க, ஆனால் மேக்ஸ் படிச்சிருக்கக்கூடாதுன்னா ஜி மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, அப்போ எஃப் மட்டும்தான். அதே மாதிரி மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸும் கெமிஸ்ட்ரி யார் படிச்சிருக்காங்க? மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் யார் படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இ அண்ட் ஜி. ஆனால் என்ன படிச்சிருக்கக்கூடாது? ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கக்கூடாது. அப்போ ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கக்கூடாதுன்னா ஜி கிடையாது. ஓகேவா? அப்போ யார் மட்டும்தான் இருப்பாங்க? இ. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஸோ டோட்டல் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபார்முலா இல்லாமல் டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஏ டி பி இஜிஎஃப் சி நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுதான் டோட்டல். இங்கே உள்ளே இருக்கிற இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஏ வரணும். அதே மாதிரி இந்த வேல்யூ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் பி வரணும். இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் கேபிட்டல் சி வரணும். அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் 3 செட்ஸு. இந்த 3 செட்ஸ்க்கான பேசிக்ஸ் இது தான். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3 செட்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு 2 செட்ஸ் படிச்சுட்டு தான் நீங்கள் 3 செட்ஸ் படிக்கணும். 3 படிச்சுட்டு 2 படிக்காதீங்க, அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 2 படிச்சிடுங்க. அதாவது உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 2 தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் 2க்கு ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கொஷின்ஸ் எடுத்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் 3க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 28வது வீடியோ. ஸோ 3 செட்ஸ் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் 3 சர்க்கிள் இருக்கும். அந்த 3 சர்க்கிளில் சென்டரில் இருக்கிறது 3மே படித்தவங்க. கரெக்டாக அந்த பாருங்கள், ஜி தான் 3மே படித்தவங்க. அதே மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு நம்ம கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி போடுவோம். இப்போ மேக்ஸ் படிக்கிறதுக்கும் ஒன்லி மேக்ஸ் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேக்ஸ் யார் படிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சர்க்கிளில் இருக்கிற 4 வேல்யூ ஆட் பண்ணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணும். கெமிஸ்ட்ரி கேட்டால் 4 வேல்யூ ஆட் பண்ணும். ஒன்லி ஃபிசிக்ஸ், ஒன்லி கெமிஸ்ட்ரி இல்லை ஒன்லி மேக்ஸ் அப்படி கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார்முலாப்பா, இதோட டோட்டல் ஃபார்முலா. இந்த டோட்டல் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. டோட்டல் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 3 சர்க்கிள் ஆட் பண்ணும், பெரிய சர்க்கிள் கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. அப்புறம் இந்த 3 வேல்யூவை மைனஸ் பண்ணணும். சரியா? அதான் போத் ஏபி பிசி சிஏ. அப்புறம் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ வெளியில் இருக்கிற வேல்யூவும் ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது இதில் சொல்கிறதுக்கு. இது மட்டும் வந்து உங்கள் வேறு எக்ஸாமில் கேட்டனால தான் இது ஒரு இன்ட் மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படிக்கணும், ஆனால் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி நாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, நாட்னா அவங்க படிச்சிருக்கக்கூடாது. ஸோ அது என்னென்னு பார்த்து நீங்கள் போட்டுருங்க. அதே மாதிரி 3மே படித்தது இவங்க தான். எதுவுமே படிக்காதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற எச். ஓகேவாப்பா? சரி, போதும், இது போதும். நான் ஒரு 2-3 கொஷின்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும், புரியாமல் இருக்காது. ஒருவேளை புரியல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். உங்கள் புக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செட் தியரியில் கூகுளில் போயிட்டு நீங்கள் செட் தியரின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் கிடைக்கும். இல்லைனா என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா செட் தியரி வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போது நிறைய கொஷின்ஸ் நான் போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் இங்கிலீஷ் சேனல் போய் பார்த்தீங்கன்னா செட் தியரின்னு தனியாகவே இருக்கும். அங்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும், நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த 3 செட்ஸில் இருந்து. மொதல் கொஷின் பாருங்களேன். இன் அ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 65 play ஃபுட்பால், 42 play கிரிக்கெட் அண்ட் 45 play ஹாக்கி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்க சொல்லலை. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே 65 பேர் ஃபுட்பால் விளையாடுறாங்க, 42 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, 45 பேர் பார்த்தீங்கன்னா ஹாக்கி விளையாடுறாங்க. இப்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் 3 செட்ஸில் சால்வ் பண்ணுறோன்னா, ஏன்னா 3 டேட்டா இருக்குது. ஒன்று வந்து ஃபுட்பாலு, இன்னொன்று வந்து ஹாக்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். அதனால தான் நம்ம 3 சர்க்கிள் போடுவோம். இதுவே 2 தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்பால் மட்டும் விளையாடுறாங்க, ஹாக்கி மட்டும் தான் விளையாடுறாங்க, 2 தான் இருக்குது அப்படின்னா அப்போ 3 செட்ஸ் வராது, 2 செட்ஸ் தான் வரும். நம்ம போன வீடியோவில் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால் 1, சரிங்களா? இதை ஃபுட்பால்னு எடுத்துக்கலாம். இது ஃபுட்பால் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாக்கி 1 கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? சரி, இப்போ ஃபுட்பால் எத்தனை பேர் விளாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 65 பேர் விளாடுறாங்க. ஸோ இந்த மொத்த சர்க்கிள் தான் 65. நீங்கள் பாட்டுக்கு இங்கே போய் 65ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா ஒன்லி ஃபுட்பால் தானா 65. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுட்பால் விளாடுறவங்க மொத்தம் எவ்வளோ பேர்? 65 பேர். அப்போ இந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லா வேல்யூவும், இந்த வேல்யூ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா 65 வரணும். அதே மாதிரி கிரிக்கெட் எவ்வளோ பேர் விளாடுறாங்கன்னு பாருங்கள், 42 பேர். ஹாக்கி எவ்வளோ பேர் விளாடுறாங்கன்னு பாருங்கள், 45 பேர். இது போட்டாச்சுப்பா. சரியா? அடுத்தது 20 பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளாடுறவங்க. 20 பேர் என்னது? ஃபுட்பால் கிரிக்கெட் எந்த இடம்? இது ஃபுல்லாகவே ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் தான். இந்த 2 வேல்யூவும் சேர்ந்தது தான் எவ்வளோ? 20. அதே மாதிரி ஹாக்கியும் கிரிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.
ஹாக்கியும் கிரிக்கெட் எது இந்த மொத்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல வர வேல்யூ இந்த இடத்துல வர வேல்யூ ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுதான் 15. அதே மாதிரி இதுவும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் 25. கடைசி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே ஆல் த 3 கேம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3 கேமுமே விளையாடுறவங்க எத்தனை பேர், 8 பேர். அப்படின்னு என்ன பார்த்தோம், இந்த நடுவில் இருக்கிற வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 3மே கலந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும், 8 எங்கே குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ இந்த 8 எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலும் விளையாடுவாங்க, கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க, ஹாக்கியும் விளையாடுவாங்க. ஸோ அதுதான் 8. அதான் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு கேம் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டில் அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் ரூமில் டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த வெளியில் ஒன்று இருக்கும்லப்பா, நன்னு விளையாடாதவங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது கிடையாது. ஏன்னா அது 0. எதனால் 0, ஏன்னா அவங்க கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் பிளேயிங் அட்லீஸ்ட் 1 கேம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கேமாவது எல்லா ஸ்டூடெண்ட்டு விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ விளையாடாதவங்க யாருமே கிடையாது, அது 0. அது 0 போட்டாச்சு. ஓகேவா. இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற மிச்ச வேல்யூவை ஃபில் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், 3 கேமே விளையாடுறவங்க எத்தனை பேர், 8 பேர். ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர், ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட் விளையாடுறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 25 பேர். கரெக்டு தானே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறவங்க 20 பேர், 15 பேர் ஹாக்கி கிரிக்கெட். ஹாக்கியும் கிரிக்கெட்டை விளையாடுறவங்க 15 பேர், ஃபுட்பாலும் கிரிக்கெட்டை விளையாடுறவங்க 25 பேர். இப்போது ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளையாடுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளையாடுறது தான். இந்த மொத்தம் இடத்தோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஆனால் இங்கே ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இங்கே போடணும், 17. நான் எப்படி போட்டேன்னு புரியுதாப்பா. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், தப்பு பண்ணுற இடம். இப்போது ஃபுட்பால் கிரிக்கெட் இது 2 வேல்யூவை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 வந்திருக்கணும். சரியா. அடுத்த வேல்யூ ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி எவ்வளோ பேர்னு பாருங்கள், 20 பேர். ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி எது, இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி. கரெக்டு தானே. ஏன்னா இந்த சர்க்கிளும் சேர்ற இடம். ஃபுட்பால் ஹாக்கி மொத்தம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, 20 பேர். ஆல்ரெடி இங்கே எத்தனை பேர் போட்டிங்க, 8 பேர். அப்போ மிச்சம் இங்கே எவ்வளோ பேர் போடணும், 12. அப்போ தான் 12 + 8 மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ ஹாக்கியும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க 20. லாஸ்ட்டு ஹாக்கி அண்டு கிரிக்கெட். ஸோ ஹாக்கியும் கிரிக்கெட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 15 பேர். ஸோ 15 பேரில் இங்கே 8 பேர் போட்டாச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15, அப்போனா 7 பேர். ஸோ 7 பேர் இங்கே போடணும். ஸோ அப்போ தான் 8 + 7 15. இது மொத்தமும் 15 வரும். கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறவங்க 15 பேர் போட்டாச்சப்பா. அடுத்தது இந்த வேல்யூ எப்படி போடுவீங்க, இங்கே ஒரு வேல்யூ வரும்ல, இங்கே ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும். அது எப்படி போடுவீங்க, யோசிக்கவே கூடாது. ஏன்னா இந்த மொத்த சர்க்கிள் ஃபுட்பால் எத்தனை பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 65 பேர் தெரிஞ்சிருச்சு. டோட்டலாக எவ்வளோ, 65. இந்த 4 வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் இங்கே டோட்டல் 65 வரணும். இந்த மொத்த சர்க்கிள் ஆட் பண்ணிங்கன்னா 65 வரணும். ஆனால் இந்த மொத்த சர்க்கிளில் இந்த 3 வேல்யூ எனக்கு தெரியும், இது மட்டும்தான் தெரியாது. ஈஸி தானே. பையன் பாருங்கள், 12 + 8 ஆட் பண்ணுங்கள். 12 + 8 எவ்வளோ, 20. 20 + 17 எவ்வளோ, 37. அப்போ 65ல் 37 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. இங்கே 28 வந்துடும். இப்போ 28, 17, 8, 2 இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் 65 வந்துடும். அதே மாதிரி அடுத்தடுத்து பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஆட் பண்ணுங்களேன். 17 7 அப்படின்றது 24. 24 + 8 அப்படின்றது 32. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது, 42. ஸோ 42லேருந்து 32 மைனஸ் பண்ணிங்கன்னா 32 தானப்பா. இது வந்து 17, 24, 24னா 32. ஸோ 32 மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 10. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10. அடுத்து இங்கே வருவோம். இந்த மொத்த சர்க்கிள் எவ்வளோ, ஹாக்கி 45. இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள். 12 + 8ன்றது 20. 20 + 7ன்றது 27. ஸோ 45லேருந்து 27 மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் மிச்சம் இருக்கிறது 18. அதுதான் இங்கே வரும். அவ்வளோதான், எல்லா வேல்யூவும் போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிளில் இருக்கிற 4 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 45 வரணும். ஒரு டவுட் இருக்குது, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரியலனா இப்படி பண்ணிவிடுங்க. ஸோ 12, 8, 7, 18 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 45 வரணும். 17, 8, 7, 10 ஆட் பண்ணிங்கன்னா 42 வரணும். ஸோ அதே மாதிரி 28, 17, 8, 12 ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 65 வரணும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேட்டிருக்காங்க. பட் டோட்டலாக இந்த கிளாஸ் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதான் டோட்டல். வெளியில் இருக்கிறது 0, அதை விட்டுருங்க. இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 12, 8ன்றது 20. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 30. ஸோ இது ஒரு 40. ஸோ 40, இது 54.
ஓகேவா? ஸோ 54 இது 64 72 72 + 28ன்றது 100 இப்போ. ஸோ மொத்தமாக ஒரு கிளாஸ் ரூமில் எல்லா வேல்யூம் ஆட் பண்ணிட்டேன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறது 0 தான். ஒருவேளை வெளியில் விளையாடாதவங்க ஒரு 5 பேர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த 5ஐயும் ஆட் பண்ணும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எல்லா வேல்யூம் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுதான் டோட்டல். ஸோ டோட்டலாக இந்த கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஈஸியாக கஷ்டமாக? ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் புரியணும். ஸோ சர்க்கிள் நம்ம எதுக்கு போகிறோம், யார் வேல்யூவை கொடுத்துருக்காங்கல்ல அந்த வேல்யூவை யாருக்கு கரெக்டாக போடணும், எந்த இடத்துல போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே பாதி வேல்யூ முடிஞ்ச மாதிரி தான். ஸோ எப்போதுமே ஆல் 3ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, 3 கேமை விளாடுறவங்க அதை சென்டரில் போட்டுருங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த 3 வேல்யூவை போடுங்க. அப்புறம் இந்த 3 வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா இந்த சர்க்கிளோட மொத்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ சர்க்கிளோட மொத்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வேல்யூவிலேருந்து மிச்சம் இருக்கிற வேல்யூவெல்லாம் மைனஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். ஒரு வேளை போட்டதுக்கப்புறம் சில பேருக்கு டவுட் இருக்கும், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேனா அப்படின்லாம் டவுட் இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஆட் பண்ணி பார்த்துருங்க. 1 2 3 4 4 ஆட் பண்ணி பாருங்கள், அந்த வேல்யூ வரணும். அதே மாதிரி இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா இது வரணும், இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டு தான் அர்த்தம். ஸோ கொஷனில் கேட்டிருக்கிறது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. இதுதான் உங்கள் முதல் கொஷனோட ஆன்சர். ரெண்டாவது கொஷன். So in a teachers colony there are totally 2800 teachers. So 650 read only English newspaper. So 550 reads only Hindi newspaper. 450 reads only Tamil newspaper. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு டீச்சர்ஸ் காலனியில் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2800. போன கொஷனில் டோட்டல் கொடுத்துருந்தாங்களா? போன கொஷனில் டோட்டல் கொடுக்கல. அவங்க போன கொஷனில் டோட்டல் கொடுக்காம நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? டோட்டல். ஆனால் இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சிருவோம் கொஷனை. 3 நியூஸ் பேப்பருமே படிக்கிறவங்க 100 பேர். அதே மாதிரி ஹிந்தி இங்கிலீஷ் படிக்கிறவங்க 200, ஹிந்தி தமிழ் படிக்கிறவங்க 400, இங்கிலீஷ் தமிழ் படிக்கிறவங்க 300. யார் நியூஸ் பேப்பரே படிக்கலைன்னு கேட்குறாங்க. போன கொஷனில் டோட்டல் கேட்டாங்க. இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டலை கொடுத்துட்டு யார் நியூஸ் பேப்பரே படிக்காதவங்க எவ்வளோ பேர் நியூஸ் பேப்பர் படிக்கவே இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதுமே என்ன பண்ணணும்ப்பா, இது 3 செட்ஸ். எதனால் 3 செட்ஸ்னால் 3 நியூஸ் பேப்பர் வருது. என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? இங்கிலீஷு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், டோட்டல் எவ்வளோ? 2800. அதில் ஒன்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னா 650. இதை தப்பு பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 650 எங்கே போய் போடுவாங்க. அப்படி போட்டுறக்கூடாது. இங்கிலீஷ் படிக்கிறவங்க 650னா தான் இங்கே போடணும். ஒன்லி இங்கிலீஷ். போன கொஷனில் வெறும் கிரிக்கெட்னு கொடுத்துருந்தாங்க, அப்போ நம்ம இங்கே போட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க 650 பேர். அப்போ எங்கே போடணும்? இங்கே போடக்கூடாது, இங்கே போடணும் 650. இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க 650. அதே மாதிரி ஹிந்தி மட்டும் படிக்கிறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550. ஸோ லாஸ்ட் என்னது? தமிழ் மட்டும் படிக்கிறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450. ஸோ அதெல்லாமே இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி 3 லாங்குவேஜ் படிக்கிறவங்க 3 நியூஸ் பேப்பருமே படிக்கிறவங்க எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 100 பேர். அதை இங்கே போட்டுருங்க. ஓகேவா? எல்லாமே வேல்யூ போட்டாச்சு. அடுத்து என்னப்பா? இந்த வேல்யூவை போடணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் போடணும். இந்த வேல்யூ எப்படி போடணும்? இங்கிலீஷும் ஹிந்தி எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 200 பேர். 200 பேர் ஹிந்தியும் இங்கிலீஷும் படிக்கிறாங்க. அப்போ இந்த மொத்த வேல்யூ தான் 200. அதில் இங்கே 100 போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 100 போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இங்கிலீஷும் ஹிந்தியும் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. அதே மாதிரி ஹிந்தியும் தமிழும், ஹிந்தி அண்டு தமிழ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 400 பேர். ஸோ ஹிந்தியும் தமிழுன்றது இந்த இடம் 400. அதில் 100 இங்கே போட்டுட்டீங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ லாஸ்ட்டு இங்கிலீஷ் அண்டு தமிழ். ஸோ இங்கிலீஷும் தமிழும் இந்த மொத்த இடம் சரிங்களா? இங்கிலீஷும் தமிழ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 300 பேர். ஆல்ரெடி இங்கே 100 பேர் போட்டிங்க. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ எல்லா வேல்யூமே போட்டாச்சுப்பா. இந்த 3 வேல்யூ இது போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? யார் எவ்வளோ பேர் படிக்கலை, எந்த நியூஸ் பேப்பருமே படிக்காதவங்க இங்கே வெளியில் இருக்கிறது, இது எவ்வளோ பேர்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? மொத்தமாக படிக்கிறவங்க எவ்வளோ பேர்னு பார்ப்போம். அந்த டீச்சர்ஸ் காலனியில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 2800 பேர். ஸோ இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த படிக்கிறவங்கலேருந்து டோட்டலை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னு தெரிஞ்சிடும் சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 300 200 500. 500னா இது ஒரு 500 ஆட் பண்ணிங்கன்னா 1050. இது பார்த்தீங்கன்னா 200, 1250 வந்துருச்சு. ஸோ 1250 கரெக்டுங்களா? அப்புறம் ஒரு 650 இருக்குது, அப்புறம் ஒரு 450 இருக்குது.
ஸோ 0 இது 15 1 6 10 13 1 2 3 4 5 0 ஸோ டோட்டல் இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் மொத்தமாக நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 2350 பேர் படிக்கிறாங்க. அந்த காலனியில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 2800 பேர். அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 450 பேர். இந்த 450 பேர் என்ன? நியூஸ் பேப்பரே படிக்காதவங்க. அதுதான் இங்கே வரும். அவ்வளோதான். ஏன்னா அவங்க அதானே கேட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் நியூஸ் பேப்பர் படிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450. ஸோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இப்படி தான் ஒரு கொஷின் இருக்கும். செட் தியரி 3 செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு, கஷ்டமாகவே இல்லை, ஈஸி தானே. ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை கரெக்டான இடத்துல போடணும், அதுதான் முக்கியம். இந்த இடம் இதெல்லாம் முக்கியமான இடம். எப்போதுமே நம்ம 3 கூட போட்டுருவோம். ஸோ அந்த மூணுமே படிக்கிறாங்க, இல்லை மூணுமே விளாடுறாங்க, அது கூட போட்டுருவோம். எதுவுமே படிக்காதவங்க அதுவும் போட்டுடலாம். பிரச்சனை என்னென்னா அந்த ஒன்லின்ற வார்த்தை தான். ஸோ ஒன்லி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஒருவேளை ஒன்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வரும். ஒருவேளை ஒன்லியே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் டோட்டல் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இந்த சர்க்கிளில் இருக்கிற 4 வேல்யூ ஆட் பண்ணால் தான் அந்த டோட்டல் வரணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்லின்னு கொடுத்தனால இங்கெல்லாம் போட்டேன். ஸோ இது மூணுமே படிக்கிறவங்க இங்கே போட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிற மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற நம்பரை போட்டேன். அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ பேர் படிக்கலைன்னு. அப்போ டோட்டல் ஆட் பண்ணேன். டோட்டல் ஆட் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் காலனியோட மைனஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ 450. அப்போ 450ன்றது 450 பேர் படிக்கலைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. 3 செட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அவ்வளோ கஷ்டமான கொஷின் அவங்க கேட்கல. இது வரைக்கும் என்னோட கணிப்புப்படி நான் பார்த்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட எல்லா டிஎன்பிஎஸ்சி பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது இந்த 3 செட்ஸ்லேருந்து கம்மியாக கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்காமல் போயிடக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வேளை கொஷின் கேட்டாங்கன்னா விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இது ஈஸி தான், ஒன்றும் நீங்கள் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் நிறைய கொஷினை போட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு செட் தியரி 3 செட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், கொஷின்ஸ் நிறைய கிடைக்கும். இல்லைனா என்னோடய ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இங்கிலீஷ் சேனல் இருக்குல்ல, அதில் செட் தியரினே தனியாகவே வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். தமிழ் சேனல்லையும் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் அடுத்தடுத்த ஆப்டிடியூட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. Bye.